ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கேழ்வரகுல மிக்சர் செய்முறை தான் பார்க்க போகிறோங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய நாளுங்க. அதனால் கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்து கூழாக நம்ம காய்ச்சி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. இப்போ நானே 5லேருந்து ஒரு 6 கிலோ அளவுக்கு கேழ்வரகு வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2.5 கப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்புலேயே நீங்கள் அளவுகளை வச்சுக்கோங்க. நான் ஒரு கண்ணாடி கப்பு எடுத்துருக்கேன். 2.5 கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரிசி மாவு 1.5 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ அரிசி மாவு போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் கிலோ கணக்குக்கு. இந்த அரிசி மாவும் நான் வீட்டிலையே அரிசி கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்தாந்து வச்சுக்கிடுவேங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த அரிசி மாவு ரேஷனில் போடக்கூடிய பச்சரிசி தாங்க. பாருங்கள், 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். 1 கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் உடச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எப்படியும் அதில் பிசுறுகள் இருக்குங்க. நம்ம ஓமப்பொடியாக புழிய போகிறோம். அதில் நம்மளுக்கு அடைச்சிக்கும் முறுக்கு வச்சில். அதனால் நீங்கள் பொட்டுக்கடலையை அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜலிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ பிசுறுகள் இருக்குது அதில். இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஓமப்பொடியில் கொஞ்சமான அளவு காரத்தூள் சேர்த்துக்குங்க. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளும் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுடலாங்க. இப்போ நீங்கள் அளவுகள் பார்க்கணும் அப்படின்னா 1/2 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் பொட்டுக்கடலை மாவுங்க. இந்த அளவுகளில் நீங்கள் போட்டிங்கன்னா ஓமப்பொடி நல்லா பொறுன்னு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு நம்ம பூந்தி புழியறதுக்காக அந்த மாவுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மாவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடல மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாவில் பூந்தி அந்தளவுக்கு குண்டாக உப்பி வராது. கடல மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் கலந்து பூந்தியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு சுட தண்ணி தாங்க நம்ம ஊற்றி கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் ஓமப்பொடி நல்லா முருகலாக வெந்து வரும். அதனால் கண்டிப்பாக சுட தண்ணி ஊற்றிக்குங்க. சுட தண்ணி ஊற்றிட்டு ஸ்பூனாலே நல்லா கலந்து விட்டுறாங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணியில் அந்தளவுக்கு நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ மாவு ஆறட்டுங்க. அதுக்குள்ளே ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வானலில் ஆயில் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றாதீங்க. பாதி அளவு மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதுங்க. நம்ம ஓமப்பொடி புழியும் போது கண்டிப்பாக பொங்கி வெளியில் வரும். அதனால் நீங்கள் அரை வானலில் மட்டும்தான் எண்ணெய் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஊற்றாதீங்க. உங்களுடைய சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். நம்ம ஓமப்பொடி புழியும் போது அந்த எண்ணெயோட அனல் நம்ம கையில் போடுங்க. அதுவும் நம்மளால் தாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இந்த ரெசிபி நம்ம செய்யணும். அதனால் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்குங்க. இப்போ பூந்தி புழியறதுக்கு மாவை நான் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ சுட தண்ணி ஊற்றி வச்ச மாவு நல்லாவே ஆறிடுச்சு. மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிட்டே இருக்குதுங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ முறுக்கு வச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை மட்டும் எண்ணெய் தடவினீங்கன்னா போதுங்க. ஏன்னா அதில் ஒட்டிட்டு மாவு வர்றது இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம மாவு போட்டுக்கலாம். அடுத்தடுத்து போடும்போது நீங்கள் ஆயில் தடவணுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு முறை நம்ம போடும்போது ஆயில் தடவிக்கிங்க. முறுக்கு வச்சை எக்காரணத்தை கூட தண்ணியில் கழுவிட்டு அந்த ஈரத்தோடு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. எண்ணெயில் பட்டுச்சு அப்படின்னா பட்டுன்னு வெடிக்கும்.
எதுலேயுமே தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. தட்டுலேயோ இல்லை கரண்டிலேயோ எதுலேயுமே தண்ணியே ஒரு சொட்டு கூட இல்லாத நம்ம வந்து இந்த பலகாரத்தை சுட்டு எடுக்கணும். செய்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக செய்கிறவங்களுக்கு முறுக்கச்சு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு தண்ணியோடு புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கும். இப்போ முறுக்கச்சியில் வந்து மாவு ஃபில் பண்ணியாச்சு. நல்லா ஈவனாக வருதா அப்படின்றத புழிஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு வந்து ஆயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக ஆயிலே வந்து புழிய போகிறோன்னும் போது ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு புழிங்க. எப்படியும் ஓமப்பொடி புழியும் போது அந்த எண்ணெயினோட அனல் வந்து கையில் படுங்க. அதனால் கொஞ்சம் ஹைட்டாக கையை வச்சுட்டு புழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமான அளவு புழிஞ்சிட்டு கூட நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு திரும்ப கூட நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூடு வந்து தாங்காதுங்க. இந்த ஓமப்பொடி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசான இதில் போடணும் இல்லைங்களா, அதனால் ரொம்ப லேட் ஆகாது. அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கின உடனே நம்மளுக்கு அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கேழ்வரகுன்றதுனால அது வேகிறது தெரியாமல் கருக வச்சுருவாங்க சிலர்லாம். அது வந்து எண்ணெய் சலசலப்பு நின்ன உடனே எடுத்துருங்க. நல்லா முருகலாக இருக்கும். பாருங்க, ஓமப்பொடி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் கடல மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவுலாம் போட்டிருக்கோம். சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல முருகலாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்னும் கூட உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயும் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. இதில் வந்து மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம இது செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு வந்து எண்ணெய் ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் டக்குன்னு வெந்து வரும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா முருகலாக வெந்து போச்சு. இந்த கேழ்வரகு மாவு வந்து ஓமப்பொடியாகவும் நம்ம அப்படியே நுணுக்கிட்டு பூண்டும் கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயிலே பொரித்து போட்டு மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இது வந்து கேழ்வரகு ஓமப்பொடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ இருக்கக்கூடிய மாவு எல்லாமே நான் வந்து ஓமப்பொடி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்த இது காட்டுறேங்க. இப்போ சோளம் வந்து கடைகளில் விற்கும் பாருங்கள், எண்ணெயில் பொரிக்கக்கூடியது. இது மிக்சர்லலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இது வந்து அதே கண்ணாடி கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஃபில்டரில் கொட்டி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். இப்போ சோளமும் நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சிங்க. வந்து அவல் எடுத்துருக்கேன். அவலும் வந்து அந்த கண்ணாடி கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு சிகப்பு அவல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை இருந்ததுனால நான் வெள்ளையை வந்து போட்டுக்கிட்டாங்க. வெள்ளை போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மிக்சரு. அதனால் நீங்கள் ஒயிட்டே போட்டுக்கோங்க, இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை பொரிக்கும் போது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் தட்டு வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக மேலே மூடின மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே பொரிஞ்சு வந்துடுங்க. வேர்க்கடலையும் எதுவுமே நம்ம வந்து கருக விட்டுறக்கூடாது. இந்த பொருள்லாம் நம்ம வந்து பொரிக்கும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை லோ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை இதுவும் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் நம்மளுக்கு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சுங்க, செவந்துருச்சு பாருங்கள். இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் அதே எண்ணெயிலே நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஆயிலை வந்து நான் மாற்றிட்டேங்க. அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வேறு ஆயில் சேர்த்து இப்போ பூந்தி வந்து நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஆயில் வந்து எல்லாமே பொரிச்சதுலேயே நம்மளுக்கு ரொம்ப வந்து கலர் ரொம்ப மாறிடுச்சு. அதனால் அந்த ஆயிலை எடுத்துட்டேங்க. இப்போ பூந்தியும் வந்து கொஞ்சமான அளவு போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி புழியறது நம்மளுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. ஒரு தடவை நம்ம ஊற்றணும்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு பூந்தி வந்து வந்துடும். இப்போ ஆயில் வந்து நம்ம அதிகமாக ஊற்றி செய்யும்போது அது நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட்டான மாதிரி ஆகிடும்ன்றதுனால தாங்க ஆயில் வந்து ரொம்ப கம்மியான அளவு ஊற்றி நான் இந்த ரெசிபி செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ பூந்தி புழியும் போது பார்த்துருப்பீங்க 200 ஆயில் தான் அதில் இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட்டாக பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது மாவு அப்படின்றதுனால. ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணி வைக்கிறத விட
அது கொஞ்சமான அளவு யூஸ் பண்ணிட்டோம்னா கூட நம்ம எதனா தோசைக்கோ மற்றதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆயிலும் வீணாக்கிறது கொஞ்சமான அளவு மட்டும் ஊற்றி ரெடி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கக்கூடியதை ஃபுல்லாக பொரித்து எடுத்தாச்சு. இதை வந்து அந்த பேஷன்லேயே நம்மளால் கலக்க முடியாதுங்க. அதனால் ஒரு பெரிய கோவலை ஒன்று எடுத்துட்டேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடி ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா கையாலே நொறுக்கி விட்டாச்சுங்க. ரொம்பவும் போட்டு தூளாக்கணும்னு இல்லை. நம்ம கடைகளில் பார்த்துருப்போம் மிக்சர் எப்படி இருக்குன்னு, அந்த சைஸுக்கு நம்ம கையாலே உடச்சி விட்டுடலாம். அதை உடச்சிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல், காரா பூந்தி இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் வந்து உப்பும் காரத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். ஆல்ரெடி அதில் பொருளில் வந்து உப்பு போட்டிருக்கும். இருந்தாலும் இந்த மிக்சரை ஃபுல்லாக கலக்கும் போது உப்பு இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். அதனால் மறுபடியும் உப்பும் காரத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான சேகாரத்து மிக்சர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் செஞ்சுருக்க அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு எனக்கு மிக்சர் கிடச்சிது. நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. ஆயில்னு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 லிட்டர் ஆயில் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பொருள்களோட அளவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுகளில் நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மிக்சர் செய்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம கடையில் வாங்குறத வீட்டில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.